பொதுவா மேசத்துல பிறந்தவங்க அவ்வளோ அழகா அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள். அட்வைஸ்ன்றது எப்படின்னா, நிறைய பேர் தான் மேசராசிக்காரங்க தைரியமான சர்ஜன்ஸா இருப்பாங்க. ஏன் தைரியமான சர்ஜன்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது பயத்துடனே யாராவது போய் கத்தி எடுத்து குத்த முடியுமாங்க? பொதுவா மேசத்துல பிறந்த ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனி தோரணையை உருவாக்கியிருப்பாங்க. இதை யாருக்காவும் மாத்திக்க மாட்டாங்கன்னு ஆல்ரெடி குணாதிசயத்துல சொல்லியிருப்போம். முடியாதுன்னு சொல்ற காரியத்தை முடிச்சு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய தனித்துவமே. இதுதாங்க எங்களோட பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் வழிபாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் ஒன்று ஸ்கூல் டேஸ்ல சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல் தொடர்பான விஷயங்கள், கண் தொடர்பான விஷயங்களுக்கு மேச ராசி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவகம். ஸோ உங்களை பத்தின தகவல்கள் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது எப்பயுமே பொறுமை நிதானம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேள்வியோட கேட்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா, உங்களை தாண்டி வேற யாருமே இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் தாங்க அதிபதி. அப்ப எப்படி இருப்பீங்க? சும்மாவே வேற லெவல். எங்கிட்டலாம் கோபமும் வேகமும் துடிப்பும் தாங்க. அந்த ரத்த சூடேறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யாரும் கிடையாது, நம்ம மேசராசிக்காரங்க தான். ஏன்னா இயல்பாவே இவங்களுடைய அதாவது ஒரு சில விஷயங்களை நம்மளால மாத்திக்கவே முடியாது. நாம இப்படிதான் இருக்கணும்ன்றத ஆல்ரெடி நம்மகிட்ட இன்பில்ட்டாவே நம்மகிட்ட சில விஷயங்களை இறைவன் அப்படியே அனுப்பிப்பாருன்னு இல்லையா, அது மாதிரி மேச ராசியில பிறந்த நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்கவே முடியாத சில கேரக்டரோட தான் வாழக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க. காரணம் ஒன்றும் சொல்ல முடியாது, இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி அனுபவிச்சுதான் கிடக்கணும். அது மட்டும் இல்லைங்க, காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய சூரியனே உச்சம் வரக்கூடிய ராசி. நீங்க சித்திரையில தான் கண்டிப்பா பிறந்திருப்பீங்க. அப்ப எப்படி இருக்கும்? சித்திரை மாசம் என்னங்க பண்ணும்? அப்பா மண்டே பொழக்குது வெயிலுன்னு வாங்க இல்லையா, கிட்டத்தட்ட சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி. எங்க அப்பனுக்கே நான் தாங்க வாத்தியாரு அப்படின்ற மாதிரி. இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா மேசத்துல பிறந்தவங்க அவ்வளோ அழகா அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள். அட்வைஸ்ன்றது எப்படின்னா, ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் கேட்டுருவோமா? அவங்களுக்கான திறமை தகுதி இருக்கணுமா இல்லையா? நண்டு சுண்டக்கா மாதிரி இருக்கும் அது அட்வைஸ் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மேச ராசியில பிறந்தாலும் அது இன்பில்ட்டாவே உங்ககிட்ட அழகான சில விஷயங்கள் அப்படிங்கிறது கூடவே பிறந்த பிறப்பு மாதிரியான தன்மை இருக்கும். ஒன்றும் இல்லை, இவங்க இப்படிதான் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா எப்படி டிசைட் பண்ணலாம் தெரியுங்களா? வேகம், துடிப்பு, தைரியம், பராக்கிரமம் சொல்லுவாங்க இல்லையா, அத்தனையும் கூட சேர்ந்த ஒரு கலவை. முருகப்பெருமான் எடுத்துக்கோங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படிதானே. முருகப்பெருமான் மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. எப்படின்னா, சும்மா வீட்டுல எல்லாம் ஒரு வார்த்தை திடீராங்க, நீ என்ன சொல்றது, நீ அட்வைஸ் பண்ணி நான் கேட்கறதா, கோவம் வந்துச்சுன்னா நான் நானா இருக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றது, இதெல்லாம் இயல்பா இருக்கும். அதாவது உன்னாலாம் முடியாதுடா, நீங்களாம் என்ன பண்ணிட போற, உனக்கு இதுக்கெல்லாம் செட்டே ஆகாது, நீ யாரும் என்ன டிசைட் பண்ணி, என்னுடைய திறமையே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சண்டை போட்டு, நான் யார் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய நபர்கள். சும்மா நாங்க எந்த சண்டைக்கும் போக மாட்டோம் சார், ஆனா சண்டை விட மாட்டோம் சார்னுவாங்க இல்லையா, இவங்க சண்டைக்கும் போவாங்க. சண்டை இழுத்துட்டு வராம ஒரு நாளே இருக்காதுங்க. அது என்னமோ எங்களுடைய இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேகம், துடிப்பு, தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கூட, அந்த தைரியத்தை எங்கெல்லாம் வெளிக்காட்டலாம்? சும்மா போறவன்ட்டெல்லாம் வெளிக்காட்டுவாங்களா? இவங்கெல்லாம் எல்லாத்தையும் வம்பிழுக்கிறதுக்குன்னா நானாச்சுன்னு இருப்பாங்க. சும்மா அதாவது ஒரு நாளை இயல்பா கொண்டு போறதை விட வேகத்தோடையும் சண்டையோடையும் சச்சரவோடையும் போயிட்டு அது ஒரு சுவாரஸ்யம், கிக்கு வேணும் மச்சான் வாழ்க்கை அப்படின்னா ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருன்னா மேசராசிக்காரவங்க தான். பொதுவா இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காவது நீங்க மேச ராசியில பிறந்துட்டு, எனக்கு மூஞ்சில தழும்பு இல்லாம இல்லைங்க, தலையில அடிபட்டுச்சு, தையல் போட்டிருந்தாங்க அப்படின்னு இல்லாம இல்ல. அது மட்டும் இல்லாம என் கூடயாவது போய் நான் சண்டை சச்சரவு போட்டேன், பஞ்சாயத்து வந்துச்சு, என்னை கூட்டு போய் தேவையில்லாத வம்பு வழக்குன்னு பஞ்சாயத்துன்னு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இல்லாம இருக்கீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூடவே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கண்டிப்பா ஒரு இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் ஒன்று ஸ்கூல் டேஸ்ல சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல் தொடர்பான விஷயங்கள், கண் தொடர்பான விஷயங்களுக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்னு போறவா இருக்கும். சில பேர் ட்ரூட் கேனல் பண்ணிருப்பீங்க, சில பேர் பல்ல சரி பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி கண்ணாடி போட்டிருப்பீங்க. இதெல்லாம் மேச ராசியினுடைய குணாதிசயம். அதே மாதிரி அடிக்கடி பாருங்க, ஏதாவது ஒரு வகையில ஆக்சிடென்ட் நடக்கிறது, வண்டி ரிப்பேர் ஆகுது. எனக்கு மட்டும் என்னன்னே தெரியலங்க, என் வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, புது வண்டி தாங்க, ஆனாலும் பிரச்சனை வைக்குது. எனக்கு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது பஞ்சுவாலிட்டி பரமசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இவங்க தான். அதாவது மாசம் தவறினாலும் தவறும். என் அண்ணன் கரெக்டா எங்களோட இதுல சர்வீஸ் விடுறதை மட்டும் தவறவே மாட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு வண்டிக்கே அந்த அளவுக்குன்னா பாத்துக்கோங்களேன். மற்ற விஷயத்துல சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள். டைம்க்கு இருப்பாங்க. அதாவது ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுமா, சார் 9:30க்கெல்லாம் போய் எங்க வெயிட் பண்ணக்கூடிய ஆளா இருப்பாங்க. அதனால பஞ்சுவாலிட்டி அப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க,
பார்க்கறதுக்குமே எப்படி இருப்பாங்க தெரியுமா? வேகம், துடிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? செவ்வா பலமா இருக்கு. அப்ப எப்படி காரசாரமான உணவு மட்டும் இல்லங்க. உடலையும் சரி, நான்வெஜ் தாங்க சாப்பிடுவேன். அதுவும் காரமா சாப்பிடுவேன். சூடா சாப்பிடுவேன். அப்படின்ற அளவுக்கு வீட்ல இந்த ஜிம் போற பசங்கட்டலாம் போய் கேட்டீங்கன்னா, அம்மா அவங்க வீட்ல சொல்லுவாங்க. ஐயய்யோ! என் பையன் குடும்பம் தாங்க முடியலங்க. நான் இத தான் சாப்பிடுவேன், அத தான் சாப்பிடுவேன்னு ஒரு இத வச்சுட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு நான்வெஜ் இல்லாத நாள் போ மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மேஷ ராசிக்கார பிள்ளைங்கலாம் அப்படிதாங்க. எங்க எதுவா இருந்தாலும் சரி, நான் இந்த ஃபுட் டயட்டா இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவேன். என் உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பேன். ஜிம் போறதா இருக்கட்டும், எக்சர்சைஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஒ எ அதாவது ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு கூட லீவ் போட்டுருவேங்க. ஆனா ஜிம்முக்கு லீவ் போடவே மாட்டேன்னு போகக்கூடிய பிள்ளைங்கலாம் யாருன்னா, நம்ம மேஷ ராசிக்கார பிள்ளைங்க தான். பார்த்தாலே ரொம்ப வசீகரமா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு எப்படின்னா, அ அந்த ஒரு பையனுக்கான தோரணை எப்படி இருக்கணும்? லுக்கு, ஸ்டைலு, உடம்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா? இவங்கலாம் பார்க்கறதுக்கு வசீகர தோற்றமா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லங்க, செயல்பாட்டிலேயே அப்படிதான். வேகம், துடிப்புன்னு இருந்தா என்ன மாரி இருப்பாங்க? எல்லாம் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கணும். சண்டைன்னு வந்தா சட்ட கிளிய தாங்க செய்யும். அடிச்சுட்டு தான் அடுத்து பேசவே ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு ஒரு நேர்மைத்துவமான ஒரு ஆளா, ஒரு அதிகாரியா இருக்கிறதுக்கான குடுப்பினை இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தாங்க ஒரு பெரிய கோல் இருக்கும். என்ன கோல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆயே ஆகும். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை. ரூ. 1 சம்பாரிச்சாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஆசைப்பட்டு, அதுக்காகவே வந்து முயற்சி எடுத்து ஐஏஎஸ்ஸா இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கட்டும், அதே மாரி கவர்மெண்ட் காலேஜ் தான் மெடிக்கல் காலேஜ் படிப்பேன். சர்ஜன்ஸ்லாம் நெறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? நெறைய பேர் தான் மேச ராசிக்காரங்க தான் தைரியமான சர்ஜன்ஸா இருப்பாங்க. ஏன் தைரியமான சர்ஜன்ஸ் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயத்தோடனே யாராவது போய் கத்தி எடுத்து குத்த முடியுமாங்க? இவங்கலாம் அசால்ட்டா கத்தி எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்றதுக்கும், தையல் போடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. அதே மாரி தான் போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. துப்பாக்கிய அசால்ட்டா வந்து ஹேண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் வந்து மேசராசிக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். அப்ப இவங்க நார்மல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க? எங்களுக்கு நடிக்க தெரியாதுங்க, பொய் சொல்ல தெரியாதுங்க, நாங்க இப்படிதாங்க இருப்போம். "என்னம்மா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா?" அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இத வந்து ஏத்துக்கக்கூடிய லைஃப் அங்க இருந்தா தானே பரவால்ல. ஏன் இத சொல்ல வரேன் அப்படி தெரியுமா? அடுத்த கட்ட நகர்வு எங்க வரும்? கண்டிப்பா ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப். இது கரெக்ட்டா அமைஞ்சா தானே முடியும். நம்ம ஆளு எப்பயுமே வேகத்தோடயும், துடிப்போடையும் நான் உண்மை, நேர்மை, அதிகாரம், தோரணை, தைரியம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஆள் போயிட்டு, இந்த பொலைட்டா போய் லவ் பண்ணுங்கன்னா முடியுமா? நம்ம ஆளுக்கு லவ் பண்ண தெரியாது. எப்படி லவ் பண்ண தெரியும்னா, நான் வந்து கம்பீரமா இருக்கேன். நீ என்ன பார்த்து நீ என்ன ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம சார் வந்து பிளான் பண்ணுவாரு. பொதுவா வந்து மேசத்துல பிறந்த ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனி தோரணைய வந்து உருவாக்கியிருப்பாங்க. இத வந்து யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்கன்னு ஆல்ரெடி குணாதிசயத்த சொல்லியிருக்கோம். அது மாரி நிர்வாகத்திறன் சூப்பரா இருக்கும். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனாவும் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது மாரி லவ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்களா? அந்த எந்த பொண்ண விரும்புறாரோ, அந்த பொண்ணே தேடி வந்து இந்த பையன ஐ லவ் யூ சொல்லணும். அப்படின்றது மட்டும் இல்லாம, கல்யாண வாழ்க்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா? "எப்பா ஒண்ணுமே இல்ல. அந்த பையன் வந்து அ சும்மா யார்ட்டயும் நடிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான். அந்த மாரியான ஒரு தன்மை அவன்கிட்ட இருக்கு. அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு பையனா இருக்கிறதுக்கான அத்தன இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்ட கணவனா இருக்கான் அந்த பையன்." அப்படின்ற அளவுக்கு இந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்ணி வச்சு, இந்த குடும்ப வாழ்க்கைய அழகா கொண்டு போவாங்க. இந்த பையன் சாஃப்ட்டா பேசினா, எதுக்குடா நீ இப்ப ரொம்ப சாஃப்ட்டா பேசுற? எனக்கு பிடிக்கல. நீ நீயாவே இரு." அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பொண்ண தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையறதுக்கான நிலை இருக்கும். சில பேருக்கு என்ன அப்படின்னா, இத புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணும்போது தான் அங்க வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா மேச ராசிய பொறுத்தவரைக்கும் லவ் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. ஆனா லவ் பண்ண வாழ்க்கையில அங்கீகாரத்தோட, அதாவது அவங்களோட ஜாதக ரீதியா நெறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவ் இருக்குல்ல, மத்த கிரகத்தினுடைய சப்போர்ட். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா அது வந்து அழகான ஒரு பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கூட கொண்டு போய் தைரியமா, துணிச்சலா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். "யார்ரா வரீங்க? வாங்கடா" அப்படின்ற அளவுக்கு அந்த துணிச்சலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் மேசத்துக்கு உண்டு. ஸோ இது மட்டும் இல்லாம, மேச ராசிக்காரங்க இவ்ளோ வேகம், துடிப்பு எல்லாமே இருக்கீங்கங்க. ஆனாலும் என் லைஃப்ல ஏதோ ஒண்ணு சக்சஸ் பண்ணதுக்கு ஏதோ ஒரு தடையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எதுவா இருக்கும் உங்களோட தடை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி சரராசி, நெருப்பு ராசி. அப்ப எப்படி இருப்பீங்க? வேகமா இருப்பீங்க, துடிப்பா இருப்பீங்க, கோவமா இருப்பீங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? வேக வேகமா எடுப்பீங்க. ஸோ அவசரம் காட்டாம ஒரு விஷயத்த நிதான போக்கோட செயல்படுறது நல்லது. இந்த சாரின்ற வார்த்தை மட்டும் வாயில வரவே வராதுங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம் தான். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதே மாரி வார்த்தைகள் என்ன பேசுறீங்கன்னு உங்களுடைய நிதானம் இல்லாம சில வார்த்தைகள பேசுறீங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது, உறவுகளால உங்களுக்கு வந்து மன மன உளைச்சல் வரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லார் கூடயும் எல்லாரும் நல்லவங்களா நடக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல சுயமரியாதை, கௌரவம் தாண்டுற அந்த அகந்தை, இதையெல்லாம் கொஞ்சம் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எதுங்க உங்களால முடிஞ்ச மிகப்பெரிய பெஸ்ட்டு? ஒருத்தன் முடியாதுன்னு சொல்ற காரியத்த முடிச்சு காட்டுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய தனித்துவமே. இதுதாங்க எங்களோட பெஸ்ட்டு அப்படின்ற மாரியான ஒரு நிலை. ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் வழிபாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சுப்பிரமணியர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. சரி எல்லாருக்கும் எனக்கு வந்து வாழ்க்கையே பெரிய போராட்டமாவே இருக்குங்க. பிரச்சனைகள் தீரணும்.
எனக்கு ஏதோ ஒரு வகையில என்னோட வாழ்க்கை வந்து ஒரு முடிவு இல்லாம ஏதோ பிரச்சனை நோக்கியே நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா அடிபடுது. எனக்கு இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? நிச்சயமா முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில போய் முருகப்பெருமான போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் சுப்பிரமணியர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. குடும்பத்துல வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி வள்ளி தெய்வானையோட இருக்க சுப்பிரமணியரை போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைய நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, துவரம் பருப்பு வச்சிருக்கக்கூடிய நம்ம எப்பயுமே சாம்பார்னாலே துவரம் பருப்பு வைப்போம். ஸோ அது இதுதான் பெஸ்ட். நம்ம போய் பருப்பு தானம் பண்ண முடியாது இல்லையா? ஒண்ணு முடிஞ்சது ஒரு ஆசிரமமா இருக்கு. அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க பருப்பு தானம் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல அப்படின்னா சாம்பார் சாதமா பண்ணி நீங்க முடியாதவங்களுக்கு அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? ரொம்ப வயசானவங்க, ஒரு ஆதரவு இல்லாம இருக்கவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் சாதம் வந்து ஒரு தானமா வழங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம், ஏற்றம் கண்டிப்பா வந்தே தீரும். அது மட்டும் இல்லாம, ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளக்கல் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஏதாவது முக்கியமான விஷயங்கள், எனக்கான பணவரவு தடை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க எத தானம் பண்ணா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னா, நிச்சயமா கோவில், அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கண்டிப்பா எல்லா ஊருக்குமே, எல்லா ஒரு தெருவுக்குமே வந்து கிராம தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கும். ஸோ அப்படி மாரி கிராம தேவதையா இருக்கக்கூடிய ஒரு முனியப்பரா இருக்கட்டும், காவல் தெய்வம் ஏதாவது ஒரு காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அது வழிபாடுன்றதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழம் வந்து அந்த சூலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல குத்திட்டு உங்க அன்னைக்கான ஒரு வழிபாடா எடுத்துட்டு நீங்க அன்றைய நாள துவங்குறீங்க அப்படின்னா, நிச்சயமா நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும். இத மட்டும் நீங்க வழிபாடு பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு தரேன். இது எத்தன பேருக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுத்த தடவையில உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமா உங்களுக்கு பணம் சேர்றதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். கரெக்ட்டா இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நிச்சயமா அடுத்த வீடியோல உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ குடுக்குறேன்.